மீன் குழம்புக்கு மசாலா அரைக்க போகிறேன். இன்றைக்கி நெத்திலி மீன் குழம்பு. மீன் வாங்கி கழுவி வச்சுருக்கேன். மசாலாவுக்கு ரெடி பண்ண தேங்காய் சீரகம் இதை திரிச்சிட்டு அதுக்கப்புறம் மிளகாத்தூளும் மல்லியும் போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தை போட்டு நச்சு வைப்பேன். தேங்காய் திரிச்சாச்சு. இப்போ மிளகாத்தூள் போட்டுறேன். மிளகாத்தில் எண்ணெய் ஊற்றி வறுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அதுக்கப்புறம் மல்லிப்பொடி கூட மல்லிப்பொடி சேர்த்துக்கலாம். ஸ்பூன் மல்லிப்பொடி அவ்வளோ மல்லிப்பொடி சேர்த்து சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு 1-2 அரைச்சி வச்சுக்கலாம். எந்த வெங்காயம் இருக்கோ அதை போடலாம். பெரிய வெங்காயம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். 1-2 அரைச்சி வச்சுக்கலாம். ரொம்ப மைய அரைக்க வேண்டாம். நெத்திலி மீன் வாங்கி கழுவி கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சமாக வத்தல் பொடி, உப்பும் போட்டு விரவி வச்சுருக்கேன். இப்போ குழம்பு ரெடி பண்ணிவிட்டு குழம்பு தாளித்து குழம்பு கொதிக்கும் போது இதை போடணும். குழம்புக்கு தேவையான ஏற்கனவே மீனில் கொஞ்சம் போட்டு விரவி வச்சுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். குழம்புக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கணும். நல்லெண்ணெயோ சமையல் எண்ணெயோ எது இருக்கோ அது ஊற்றிக்கலாம். நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கணும். கொஞ்சமாக வெந்தயம், கருவேப்பிலை, வெங்காயம், மாங்காய் வெட்டி வச்சுட்டேன். இது குழம்பு கொதிச்ச பிறகு போடணும். குழம்பு அதில் வச்சு குழம்பு கொதிக்கட்டும். கொதித்த பிறகு மீன் போடணும். நல்லா குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டு இந்த ஸ்டேஜில் மீனை போட்டுக்கலாம்.
மூடி வச்சு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிச்சிட்டாங்க. மீன் போட்டு குழம்பு நல்லா கொதிச்சு விட்டுருக்கு. அப்புறம் கரண்டியை போட்டால் மீன் உடஞ்சிரும். மீன் சட்டியை சுற்றி விடும். இன்னும் கொஞ்சம் கொதிக்கணும். ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்கட்டும். ரொம்ப வேண்டாம், சின்ன மீன் உடஞ்சிடக்கூடாது. இன்னும் கொஞ்சம் குழம்பு நல்ல மீன்லாம் நல்லா வேக ஆரம்பிச்சிட்டு இப்போ இந்த இறக்க போகிற நேரம் ஆகிட்டு இப்போ மாங்காயை மாங்காய் போட்டு ஒரு 2-3 நிமிஷத்தில் இறக்கிடலாம். ஏன்னா மாங்காயில் உள்ள புளிப்பு ரொம்ப இறங்கிடும். குழம்பு நல்லா கொதிச்சுட்டு மாங்காய் லேசாக மீன் உடஞ்சிடக்கூடாது. குழம்பு அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம்.